இன்றைக்கி நம்ம குட்டீஸோட ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்ததுங்க. அது விசிட் பண்ண வீடியோ தான் இது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சயின்ஸ் ப்ராஜெக்டை ஒர்க்கிங் மாடலாகவும் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் பண்ணி அசத்தி இருந்தாங்க. சயின்ஸ் மட்டும் இல்லைங்க, சோஷியல், மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில். தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்ரேச்சர்லேருந்து, இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமரு, சயின்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு சந்திராயன் 4 ஒர்க்கிங் மாடல் பண்ணியிருந்து நல்லா எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. அதுதான் பெரிய விஷயம். எல்லா குழந்தைங்களையுமே ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப இன்னோவேட்டிவாக யோசித்து பண்ணியிருக்காங்க குழந்தைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் டிஸ்பென்சர் ஆகட்டும், வாட்டர் அலார்ம் ஆகட்டும், ரோட் சேஃப்டி, யூபிஎஸ் ஒர்க்கிங் மாடல், ஸ்பேஸ், சேட்டிலைட்னு ஒன்றையுமே விட்டு வைக்கலைங்க. இங்கே கெலடோஸ்கோப் கூட பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வர பேரண்ட்ஸ்க்கு நல்லா எங்கேஜிங்காக இருக்க மாதிரி நிறையா பிரெயின் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக எந்த பேரண்ட்ஸ்னாலையும் வின் பண்ணவே முடியலைங்க. அந்தளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. இந்த குட்டீஸாக இவ்வளோ யோசித்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம குட்டீஸுமே ஒரு 15 டேஸாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது செய்யலாமா அது செய்யலாமான்னு யோசித்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணாங்க. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சது இல்லாமல் அவங்களே கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி அவங்களே டிஸ்பிளே போட்டு ரொம்ப அழகாக இதுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. லாஸ்ட் 2 டேஸாக இது நல்லாவே செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டாங்க குழந்தைங்க. சூப்பராக இருந்தது. போய் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்மளோட ஸ்கூல் டேஸு, நம்ம ஸ்கூல் டேஸில் நடந்த எக்ஸிபிஷன் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். என்னோடய ஸ்கூல் டேஸில் நான் தனியாக எதுவும் செஞ்சது இல்லைங்க சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க. அப்போ குரூப்பாக இருப்பாங்க, அதில் ஒருத்தராக தான் நான் இருப்பேன். ஆனால் என்னோடய அண்ணா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தெர்மாக்கோலில் ஃப்ரிட்ஜு செஞ்சு அது ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆனது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவனுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இது இன்னொரு பிரெயின் கேமு. இதில் டச் பண்ணாமல் நம்ம இது வெளில கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் அது முடியல. இதுதான் நம்ம பெரிய பையன். இவர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் பண்ணியிருந்தாங்க. பெண்டுலம் மாதிரி இது ஒரு மாடலு. அது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அழகாக இருந்தது இது. அடுத்தது நம்ம சின்ன குட்டியோட கிளாஸ்க்கு போகிறோம். அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வேலு நாச்சியார் நம்மளை வெல்கம் பண்ண நின்றுட்டு இருந்தாங்க. அப்துல் கலாம் சார் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அது இல்லாமல் இந்த குட்டீஸ் எல்லாம் வேறு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எக்ஸிபிஷன் காட்டுறதுக்கு. அவங்க அப்படியே பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்றொன்றையும் அழகாக இருந்தது அவங்கள பார்க்கும்போது. நம்ம சின்னவர் ஃபோட்டோசிந்தசிஸோட மாடல் ஒன்று ரெடி பண்ணியிருந்தார். பிளான்ட்டில் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு அப்படி கேட்டேன். அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அழகாக முடிச்சிட்டாங்க. நாங்களும் அப்படியே நிறையா கிளாஸஸ் உள்ளே போய் விசிட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. ஆனால் எல்லா கிளாஸுக்கும் போகல, அது ரொம்ப டைம் எடுத்திருக்கோம். இப்படி தான் எங்களோட டே அன்றைக்கி போச்சு. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.